श्रीरमणाय शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। गुरुब्रह्मा गुरुर्विष्णु गुरुदेवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। अपारपूर्वमखिमानम् आत्मानन्दप्रकाशकम् अरुणाचलक्षेत्रविहारं सद्गुरुं श्रीरमणं भजे. ஆரறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை ஆரறிவார் அந்த அகலமும் நீளமும் பேரறியாத பெருஞ்சுடர் ஒன்றின் பேரறியாமை விளம்புகின்றேனே. ஆராலும் என்னை அமட்ட ஒண்ணாதினி சீராத்திரான் என் சிந்தையுள் புகுந்தனன் சீராடி பாடி அங்கே திரிவதல்லால் இனி ஆர்பாடும் சாராரி வரிந்தேனே. மனமே மனமே ஓடிவா மௌன வெளியில் ஆடவா. மனமே மனமே ஓடிவா மௌன வெளியில் ஆடவா. ஞான மோகன ஸ்ரீரமண நாயகன் அழைத்தான் வாராயோ. ஞான மோகன ஸ்ரீரமண நாயகன் அழைத்தான் வாராயோ. மோன வாழ்வில் உண்டு பயன் எம்பெருமானுடன் வாழவே. மோன வாழ்வில் உண்டு பலன் எம்பெருமானுடன் வாழவே. மனமே மனமே ஓடிவா மௌன வெளியில் ஆடவா. வெயிலில் ஓடி அயர்ந்தாயே வெயிலில் ஓடி அயர்ந்தாயே. வீட்டில் இருப்போடிவா வெயிலில் ஓடி அயர்ந்தாயே. வீட்டில் இருப்போடிவா. ஐயன் ரமணன் அகமகம் எனவே ஐயன் ரமணன் அகமகம் எனவே என் ஐயன் ரமணன் அகமகம் எனவே ஆடிடும் நடனம் காணவே. ஐயன் ரமணன் அகமகம் எனவே ஆடிடும் நடனம் காணவே. மனமே மனமே ஓடிவா மௌன வெளியில் ஆடவா. செய்கை எல்லாம் வீண் உனக்கோர் தேவையும் வேண்டாம் ஓய்ந்திடுவாய். செய்கை எல்லாம் வீண் உனக்கோர் தேவையும் இல்லை ஓய்ந்திடுவாய். தெய்வரமணன் சீர்மடி மேலே தெய்வரமணன் சீர்மடி மேலே செல்ல குழந்தையாய் வாழவே. தெய்வரமணன் சீர்மடி மேலே செல்ல குழந்தையாய் வாழவே. மனமே மனமே ஓடிவா மௌன வெளியில் ஆடவா. மனமே மனமே ஓடிவா மௌன வெளியில் ஆடவா. மௌன வெளியில் ஆடவா மௌன
ஏகமக்ஷரம் ஹிருதி நிரந்தரம் வாசத்தே ஸ்வயம் லிக்கியதே கதம். சாட்சாத் சர்வேஸ்வரனாகிய ஸ்ரீ பகவானுக்கு நமஸ்காரம். எந்த லோக மகாகுரு முருகனார் சுவாமிகள், சாதுவம் சுவாமிகள், தேவராஜ் முதலியார், சூரி நாகம்மா, முனக்கால வெங்கட்ராமையா, இப்படி எண்ணற்ற ஆத்தர் ஆஸ்போன், மேஜர் சாட்விக், எஸ் கோகன், மேனாட்டாரும் கீழ்நாட்டாரும் தன் காலடியிலே விழுந்து கிடக்கும்படியாக இந்த பிரபஞ்சம் அனைத்திற்கும் தன் அருளாகிய அந்த அனுகிரகத்தை சதா நிகழ்த்திய வண்ணம் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த பெரியவர்கள் மூலமாக நமக்கு எவ்வளவோ உபதேசங்களை எல்லாம் அருளி இருக்கின்றாரோ அந்த லோக மகாகுருவா ஸ்ரீ பகவானுக்கு நமஸ்காரம். அவருக்கு மறுபடியும் மறுபடியும் நமஸ்காரம். அவருக்கு எப்போதும் நமஸ்காரம். அவருடைய பாதார விந்தங்களிலே என்னுடைய ஹிருதயார விந்தத்தை என்றைக்கும் என்றென்றைக்கும் சமர்ப்பிக்கிறேன். உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். உங்கள் எல்லோரையும் இந்த ஸ்ரீ ரமண சன்னதி முறை பாடத்திட்டத்தின் கீழ் 42வது வகுப்புக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற பதிகம் மாறிலா பத்து. சென்ற பதிகத்திலே சத்சங்கத்தில் நம்ம பார்த்தோம் மாறு அறியா பத்து. ஆன்மானுபூதியையே அருளி செய்த சத்குருவுக்கு என்ன கைமாறு செய்வது என்பதே தெரியலையே என்று அங்கலாய்த்துக் பாட்டுக்கு பாட்டு முருகனார் சுவாமிகள் அங்கலாய்த்துக் கொள்வதை பார்த்தோம். இந்த பாடலிலே தனக்கே ஒரு சமாதானம் சொல்லிக் கொள்கிறார் போல கூறுகிறார், கைமாறு என்பது இல்லை, மாறு இலா பத்து. மாறுனா கைமாறு, பிரதி உபகாரம். ஒருத்தர் நமக்கு ஒரு உதவி செய்தால் அதுக்கு பிரதி உபகாரமாக திருப்பி செய்தால் அது இல்லவே இல்லை. சத்குருவுக்கு அது நம்மால பண்ணவே முடியாது. பண்ணவே முடியாத ஒன்றை நினைத்து ஏங்குவதிலே என்ன பிரயோஜனம் என்று தனக்கு சமாதானம் கூறிக்கொள்கின்ற வகையிலே இந்த மாறிலா பற்றி அவர் இயற்றியிருக்கிறார். இது விருத்தப்பாவாக அமைத்திருக்கிறார். ஆசிரிய விருத்தம். பண் இந்தளம், கர்நாடக இசையிலே நாதநாமக்கிரியை. இந்த இறைகளோடு இசைந்த இன்பம் என்னும் அந்த தேவாரப்பண், இதெல்லாம் முருகனாருடைய ஸ்பெஷாலிட்டிஸ் பார்த்தோம். தேவாரப்பண்ணை தான் இயற்றிய பதிகத்துக்கு இணைத்து வைப்பது, இந்த ஆன்மானுபூதி அடைதல் என்பது அகந்தை அழிதல். அகந்தை அழிதல் என்பது தேகாபிமானம் அருந்தல். தேகாபிமானம் அருந்த காலை இந்த உலகமும் அதை நமக்கு காட்டி கொடுக்கின்ற மனமும், இந்த மனம் சுட்டி காட்டுகின்ற உடலும் எல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைந்தவை. இந்த உடல் ஒரு காலத்திலே அழிந்து போகின்றது, நிலையற்றது என்னும் பொழுது அதை தழுவி இருக்கும் இந்த மனம் மற்றும் நிலைத்த வஸ்துவாக இருக்க முடியுமா? அல்லது இந்த மனமும் உடலும் சுட்டி காட்டுகின்ற உலகம் நிலைத்த வஸ்துவாக இருக்க முடியுமா? இந்த அறிவு தெளிவு எப்பொழுது ஏற்படும் என்றால், அதனால்தான் பகவான் சொல்றார், தேகாபிமானம், இந்த உடற்பற்று நாம் நீக்க முடிந்தால் அடுத்த க்ஷணம் ஆன்மானுபூதி தான் என்கிறார். இப்படி தன்னுடைய தேகாபிமானத்தை அழித்து தம்முடைய புத்தியை, சித்தத்தை தெளிய வைத்தார் என்பதை அங்கங்க தெளித்த சத்குரு என்கிறார், உணர்த்தும் சத்குரு என்கிறார். இப்படி போன்ற வார்த்தைகளினால் தனக்கு ஆன்மானுபூதியை பகவான் அருளிவிட்டார் என்பதை சந்தேகத்துக்கிடமில்லாமல் இந்த பதிகத்தை சொல்லுகிறார். ஒருத்தர் தன்னை பத்தி தன்னே சொல்லிக்க மாட்டார். தன் பெருமையை தானே சொல்றது வழக்கம் இல்லை. ஆனால்
வச்சன நடையில சொல்லும் போது அது ரொம்ப கிளாரிங்கா இருக்கும். வேற செய்யுள் நடையில சத்குருவின் மீது வைத்த பாசத்தினாலே, அந்த பக்தியினாலே நம்ம சத்குருவை எந்த அளவு புகழ வேண்டும் என்பதற்கு ஒரு எல்லை இல்லாததினாலே, எங்க எச்வி சார் கூட சொல்வார், கணவன் தான் மனைவியை புகழ்ந்து பேசக்கூடாது. மனைவி தன் கணவனை இந்திரன், சந்திரன் எவ்வளோ வேணா புகழ்ந்து பேசிக்கலாம். அது அவளுக்கு ஒரு இன்பம். சீடனுக்கு ஒரு இன்பம். குருவை பத்தி எவ்வளோ வேணா வசதியா அதுக்கு அலவன்ஸ் இருக்கு நம்ம சாஸ்திரத்துல, நம்ம கலாச்சாரத்துல. ஆனா குரு வந்து சிஷ்யனை வசதியா சொல்லக்கூடாது. அதெல்லாம் அப்படியே வாழ்ந்து காண்பித்தவர் எங்க எச்வி சார். என்னை பத்தி அவரு வசதியா சொன்னதா எனக்கு ஞாபகமே இல்ல. 18 வருஷம் பழகின அப்புறம் கூட, அவரு ஒரு நாள் கூட என்ன, "அப்பா இவ்வளோ நல்லா பண்ணியிருக்கேளே, வெரி குட்" அந்த மாரி சொன்னதே கிடையாது. ஒழுவில் ஒடுக்கம்லாம் அவர் படிச்சுட்டு அவர் முகத்துல எ ஏற்பட்ட அந்த திருப்தி, அந்த சந்தோஷம், அதெல்லாமே அவர் வாயினால சொல்ற வார்த்தைகளோட ரொம்ப அதிகமா வெளிப்படுத்தினேன். அந்த ஒரு பூரிப்பு. அப்படி சிஷ்யன் குருவை எவ்வளோ வேணா வசதியா சொல்லலாம். வெஸ்மாம்பத்திலேருந்து என்னுடைய நண்பர் சுலைமேடு ரமணா ஒரு 10 பேர அப்பப்போ குரூப்பா அழைச்சுன்னு போவார் எங்க ஹெச்வி சார் கிட்ட. சில சமயம் நானும் போயிருக்கேன். ஆஃபீஸ் ஒர்க் அது இது ஃபேக்டரி பார்த்துக்கணும். அதுல சில சமயம் போ முடியறதில்ல. ஆனா சொல்லிட்டு தான் போவாரு. "ஜி வந்துருங்க ஜி" அப்படின்லாம் சொல்லுவார். என்னால முடிஞ்சு சில சமயம் முடியறதில்ல. இப்ப நான் இல்லாதப்ப சொல்லியிருக்காரு. அவர் ஒரு வாட்டி சொன்னா சீக்கிரம் புரிஞ்சுன்னு விடுறாரு அப்படின்னு. தட் வாஸ் த ஹையஸ்ட் காம்ப்ளிமெண்ட். அவர் முருகனாரோட பழகியிருக்கார். காவியகண்ட கணபதி முனிவர பத்தி முருகனார்லாம் அவருக்கு நெறைய சொல்லியிருக்கார். அவர் முருகன காவியகண்ட பத்திலாம் நெனைச்ச மாத்திரத்துல ஏகசந்த கிராகி அப்படின்லாம் அவர் பேர் வாங்கினவர். ஸ்ரீராம் அந்த மாரி தான் அப்படின்னு ஒரு வாட்டி சொல்லியிருக்காரு. ஒரு குரூப்ல. அப்போ அதுல சந்திரசேகர்ன்னு பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல ஆடிட்டரா இருந்தார். அவர் தான் சொன்னாரு எனக்கு. உங்கள பத்தி உங்க குரு ரொம்ப பெருமையா பேசினார் அப்படின்னு. அப்படி இதெல்லாம் 18 வருஷம் பழகினத்துல ஏதோ 1, 2 வாட்டி அது இதெல்லாம் கணக்கே கிடையாது. அப்படிதான் அவர் வாழ்ந்து காண்பித்தார். செய்யுள்னு வரும்போது தான் அந்த சிஷ்யனுக்கு இன்னும் கொஞ்சம் தன்னை பத்தி சொல்லிக்க நேர்ந்தா கூட, தன் குருவினுடைய பெருமையை சொல்வதற்காக தன்னை பத்தி சொல்லிக்க வேண்டியிருக்கு. அப்படி இந்த ஒவ்வொரு பாட்டிலையும் எனக்கு பகவான் ஆன்மானுபூதி அளித்தார் அப்படின்றத தெளிவா சொல்லி, அவருக்கு என்ன கைமாறு செய்ய முடியும்? கைமாறு கிடையாதுன்றார். அத நினைச்சு கூட பார்க்க முடியாதுன்றார். ஸோ பக தெளித்த, எனக்கு உணர்த்திய இப்படிலாம் சொல்லும்பொழுது, இந்த சித்தம் தெளிதல், த கிளாரிட்டி ஆஃப் தாட் கிளியரா நம்மளுடைய உண்மை சுபாவம் நம்மளுக்கு தெரியறது அப்படின்றது, இந்த நான் என்று குறுக்கப்பட்ட ஜீவபோத அகந்தை இருள் அகன்று எல்லையற்ற ஆன்ம அறிவுச் சுடர் ஒளி நம் இதயத்துல பிரகாசிப்பத நாம் உணர்வதுதான் நம்முடைய உண்மையான அதுதான். அந்த அவ்வாறு பிரகாசிப்பத நம்முடைய சுபாவம்னு தெரிஞ்சுக்கிறது தான் ஆத்ம ஞானத்தை அடையுதல். இது எங்கேயோ இல்ல, ஆத்மானது எங்கேயோ இல்ல, நம்ம உள்ளேயே இருக்கு, நம்மகிட்டயே இருக்கு. திஸ் இஸ் சம்திங் ஃபீசிபிள். இது நம்மால் இயன்ற காரியம். இதத்தான் முருகனாருடைய அனுபவம் நமக்கு உணர்த்துகின்றது. நூலுக்கு போகலாம். முதல் பாடல் திருச்சிற்றம்பலம். தன்னையே ஒப்பாரில்லா தனிப்பரமணமூர்த்தி என்னையே ஒப்பாரில்லா இழிசினேர் கருள் பாலித்து மின்னையே ஒப்பாவியும் மெய்யனும் பொய் நான் அல்லன் என்னவே தெளித்த
ஈசர்க்கென்ன கைமாறுதானே. தன்னையே ஒப்பாரில்லா, தனக்கு ஒப்பார் இல்லவே இல்லாத இவருக்கு பகவானுக்கு இணையாக எவரையுமே சொல்ல முடியாது. அப்படி திகழ்கின்ற தனி பர ரமணமூர்த்தி, தனித்து பரம்பொருளாக பிரகாசிக்கின்ற பகவான் என்னையே ஒப்பாரில்லா இழிசினேற்கு. என் நிலைமை எப்படி இருக்குன்னா, எனக்கு ஒப்பா யாரையும் சொல்ல முடியாது. எதுல? இழிந்த நலிந்த அந்த நிலைக்கு எனக்கு ஒப்பார் இல்லை. அப்படிப்பட்ட எனக்கும் அருள் பாலித்து மின்னையே ஒப்பாவியும். மின்னுன்னா மின்னல். ஒரு கால் தோன்றி மறுகால் மறையும் மின்னலை போன்ற ஒரு கால் தோன்றி மறுகால் மறைகின்ற நீயும்னா மறைகின்ற மின்னலுக்கு ஒப்பாக அழிந்து போகின்ற மெய் எனும் பொய். என்ன அழகு பாரு. இந்த உடம்பு அழிவது, இதைத்தான் தமிழ்ல மெய்யின்னு பேர் வச்சதுக்கு. இந்த மெய் எனும் பொய் நான் அல்ல. பாரதியார் அதான் சொல்றாரு, நான் என்னும் பொய்மையை செலுத்துவோன் நான். நான் என்கின்ற அகந்தை பொய்மையை செலுத்துகின்ற ஆன்ம நான். நான் ஆன்மாதான் நான் அப்படி சொல்ற. இதெல்லாம் ஆன்மானுபூதியினுடைய வெளிப்பாடு. மின்னையே ஒப்பாவியும் மெய்யனும் பொய் நான் அல்லன். என்னவே தெளித்த ஈசர்க்கு என்ன கைமாறுதானே. அப்படி எனக்கு உணர்த்தி தெளிவா நான் புரிந்து கொள்ளும்படியாக செய்த, அதாவது எனக்கு ஆன்மானுபூதி அளித்த ஈசர்க்குன்னு சர்வேஸ்வரன் சிவபெருமான் தான் இந்த பகவான். என்ன கைமாறுதானே. இவருக்கு என்ன கைமாறு செய்ய முடியும்? என்ன கைமாறுதானே, அதான் செய்யவே முடியாது அப்படின்றது அர்த்தம். அடுத்த பாடல் இங்க கடைசியில என்ன கைமாறு தானேனும் போது அந்த ஏகாரம் அது எதிர்மறை ஏகாரம். கைமாறே இல்லை என்பதற்காக என்ன கைமாறு தானே, அந்த ஏகாரம் ஈற்று ஏகாரம் எதிர்மறையை விளக்கி நின்றது புலவர்கள், தமிழ் அறிஞர்கள். அடுத்த பாடல் இன்ப வீடேறுவார்க்கு எணியாம் ரமணமூர்த்தி துன்பவாரிதியின் உள்ளே துஞ்சுவோர் கருள் வழங்கி துஞ்சுவேற்கருள் வங்கி என்பினாலி என்ற யாக்கை இயல்பு பொய் அது நான் அல்ல என்பது தெளித்த ஈசர்க்கென்ன கைமாறுதானே. இன்ப வீடு ஏறுவார்க்கு, இந்த ஆன்மை இன்ப வீட்டிலே போய் ஏற்கொள்பவர்களுக்கு ஏணியாம், அவர்களுக்கெல்லாம் ஏணியாக இருக்கின்றாராம் பகவான். அவர் தூக்கி விடுறாராம். சாதாரணமா ஏணி மேல போகாது, ஆனா தன்னை பயன்படுத்துவர்களையெல்லாம் ஏற்றி விடும்னுவா. இந்த ஏணி எப்படின்னா தானும் மேலேயே இருப்பது, அந்த மிக உயர்ந்த நிலையில இருந்து கொண்டும் அடியவர்களை தூக்கிடுவதற்காக ஏணியாக வருவது. அதுதான் வித்தியாசம் சாதாரண ஏணிக்கும் இந்த ஏணிக்கும். ஏணியாம் ரமணமூர்த்தி துன்ப வாரிதியின் உள்ளே, வாரிதின்னா கடல், இந்த துன்ப கடல் உள்ளே துஞ்சுவேற்கு, அப்படியே இதை மூழ்கி கிடப்பவனுக்கு. துஞ்சுதல்னா சோம்பி கிடத்தல், மயங்கி கிடத்தல், தூங்கி கிடத்தல், இதெல்லாம் துஞ்சுதல் இருக்க அர்த்தம். இப்படி இது இதுல போய் நான் தூங்கிட்டு இருந்தேன், அப்ப எனக்கு விழிப்பு இல்லை, இந்த துன்பவாதியின் உள்ளே தூங்கி இதுல இருந்து இதை பத்தி வெளியில போனோம், இது நம்மளுக்கு இது உண்மையான இயல்பு அல்ல, ஒன்றும் தெரியாது, அப்படியே அந்த தூக்கத்துல இருந்தேன். அப்படி இருந்த எனக்கு அருள் வழங்கி, துஞ்சுவேற்கு அருள் வழங்கி என்பினால் இயன்ற யாக்கை, என்பதுன்னா எலும்பு, எலும்பினாலே எலும்பு கூட்டினாலே ஆக்கப்பட்ட இந்த உடல் யாக்கை இயல்பு பொய், இந்த உடல் தான். அதனால தானே பகவான் அக்ஷமாலே இதை பெரிய பிரத்யேகமா ஒரு வேண்டுதலா வச்சார். பௌதிகமா மூடற் பற்றற்று நாடு முன்பா விசு கண்டூர அருள் அருணாச்சலா. என்பினாலே இயன்ற இந்த யாக்கை உடல்
இதுதான் நிஜம் நம்ம நினைச்சிக்கோம். இதுக்காக தான் நம்ம வாழ்க்கையே அர்ப்பணிக்கிறோம். அந்த இயல்பு உண்மை இல்லை, அது போய் அது நான் அல்லன் அப்படின்னு என்பதை தெளித்த ஈசற்கு என்ன கைமாறுதானே. இப்படி எனக்கு சொல்லிக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்க கூடாது. நான் ஆத்மானுபூதி நான் ஆத்மாவாயிட்டேன். அதை விட பகவான் அப்போ அவ்வளோ பெருசா அவர் இவருக்கு பண்ணாருன்னு சொன்னாதானே பகவான் பெருமையை சொல்ல முடியும். அப்படிப்பட்ட பகவானுக்கு நான் என்ன கைமாறு செய்ய முடியும். 3வது பாடல். தேவரிற் சிறந்து நின்ற திப்பிய ரமணமூர்த்தி பாவரிற் சிறந்து நின்ற பதகனேர் கருள் பாலித்து வீவது குறித்து நின்ற மெய்யனும் பொய்நான் அல்லன் ஆவது தெளித்த அண்ணர் கடுப்பதோர் கைமாறுண்டே. அண்ணருக்கு அண்ணர் இரு வரைக்கும் தான் இருக்கும் ஒரிஜினல்ல. அந்த கூவாவும் சேர்த்து கடுப்பதோர்னு பண்ணியிருப்பார் முருகனார், புணர்ச்சி விதி. அப்படி கடுப்பதோர்னா யாருக்கும் புரியாம போயிட போறதுன்ட்டு நான் அதை பிரிச்சேன். அண்ணருக்குன்னா அண்ணலுக்கு, அண்ணல்னா முன்னாடியே பார்த்துருக்கோம். ஆடவரில் சிறந்தவர் புருஷோத்தமன். தேவரில் சிறந்து நின்ற திப்பியன்னா இங்க திவ்ய படசொல், தமிழ்ல திப்பியன்னு போட்டிருக்க. தேவரில் சிறந்து நின்ற தேவனாக இருப்பவர், 33 கோடி தேவர்களுக்கும் தலைவராக இருப்பவர். எவ்வளவு பெரிய விஷயம். மகாதேவன், தேவதேவன், சர்வேஸ்வரன், மகேஸ்வரன், பரமேஸ்வரன், இப்படியெல்லாம் அவருக்கு புகழ் மண்டி கிடக்கின்றது. அததான் இங்க தேவரில் சிறந்து நின்ற அப்படின்றதுக்கு இவ்வளோ பேர் ஈஸ்வரனுக்கு இருக்கு. அப்படிப்பட்ட திவ்யமானவர், திவ்யஸ்வரூபி இந்த ரமணமூர்த்தி. அவர் தேவரில் சிறந்தவரா இருக்காரு, நான் பாவரில் சிறந்தா நின்ற. பாவம் பண்றவாள் நான் தான் முதல்ல இருக்கேன். இந்த பதகனேற்கு அருள் பாலித்து, இந்த பாவியனுக்கும் அருள் பாலித்து வீவது குறித்து நின்ற, ஒரு காலத்துல அழிந்துதான் போவேன் அப்படின்றதுல தீவிரமா இருக்க. வீவது அழிவது குறித்து நின்ற மெய்யனும் பொய் நான் அல்லன். மெய் என்று சொல்லப்படுகின்ற இந்த உடல் பொய், அது நான் அல்லன். அப்படி ஆவது தெளித்த அண்ணற்கு அடுப்பதோர் கைமாறுண்டே. அவருக்கு ஒரு என்ன கைமாறு நான் செய்ய போகிறேன். இனி அடுத்த பாடல் 4வது பாடல். அஞ்சினார் கபயமாம் பேர் அருட்பத ரமணமூர்த்தி நெஞ்சிலே நெகிழ்ச்சியில் கல் நெஞ்சினேர் கருள் வழங்கி விஞ்சையாய் விரையும் மறையும் சால மெய்யனும் பொய்நானன்மை எஞ்சிடாது உணர்த்தும் ஈசர்க்கென்ன கைமாறுதானே. அஞ்சினார்க்கு அபயமாம் சம்சார பிடி, பவப்பிடி, இதை எப்படித்தான் இந்த பவக்கடல், சம்சார கடல், இதிலிருந்து வெளியே ஏறுவது என்பது ஆரகாரியமா? இது எப்படித்தான் முடியுமோ? இது இந்த ஜன்மத்துக்குள்ள இல்ல போல இருக்கு அப்படின்னு அஞ்சியவர்களுக்கு, பயந்து போயிருக்கவாளுக்கு அபயமாம் பேரருட்பத ரமணமூர்த்தி. பேரருட்பதமோ, மிகப்பெரிய அருட்பதமாக, அந்த அருட்பதமாக இருப்பது எதுக்கு? அடியவர்களுக்கு அபயம் கொடுப்பதற்கு. பதம்னா நிலை, ஸ்டேட். அந்த ஸ்டேட்ல இருக்கிறது எதுக்கு? அந்த ஸ்டேட்டுக்கு தன்னுடைய அடியவர்களை தூக்கி விட்டு தன்னோடு அணைத்து கொண்டு அவர்களுக்கு அபயமா இருக்கு, புகலிடமாக இருப்பது, அபயம் தருவது. பயப்படாத, நான் இருக்கேன். அப்படிப்பட்டவர் பகவான். அப்படிப்பட்டவர்
அவர்கள் அஞ்சுபவர்கள் மெய் அன்பர்களாக இருக்கிறார்கள், அடியவர்களாக இருக்கிறார்கள், பகவானின் மீது அளவு கடந்த பக்தி செலுத்துபவர்களாக இருக்கிறார்கள். எனக்கு அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல. நெஞ்சிலே நெகிழ்ச்சியில் கண் நெஞ்சினேனுக்கு. நம்ம ஒரிஜினல்லயே கா 2 சுழி இன்னு தான் இருக்கும். கண். நெஞ்சினேனுக்கு நே. அது அது புரியணுமேன்றதுக்கு பிரிச்சேன். நெகிழ்ச்சி இல். நெஞ்சில கொஞ்சமாவது ஈரம், கொஞ்சமாவது பக்தி இல்லவே இல்ல. அப்படிப்பட்ட கண்ணெஞ்சினேன் நான். கல் நெஞ்சு உடையவனாக இருக்கிறேன். அப்படிப்பட்டவனுக்கும் அருள் வழங்கி, விஞ்சையாய் விரையும் சால. விஞ்சையாய்ன்னு ரொம்ப விரைவா, அளவுக்கு அதிகமான ஒரு ஸ்பீடோட. அதுதான் விஞ்சுதல். கிடு கிடு ஃபாஸ்டா போறது. விஞ்சையாய் மறையும் சால. சாலன்னா சாலன்றது சிறந்தன்ற அர்த்தம். இங்க அதி விரைவாக செல்வதிலே சிறந்த. இந்த உடல் என்பது அதி விரைவாக அழிவை நோக்கி டெய்லி போயிட்டு தான் இருக்கு. நம்ம தான் அதை புரிஞ்சுக்கிறது இல்லை. வி டேக் அவர் ஹெல்த் ஃபார் கிராண்டட். சின்ன வயசுல, பெரிய வயசுல ஹெல்த் குறைஞ்ச ஒண்ணு அப்படி இருந்திருக்க வேண்டாம், இப்படி இருந்திருக்க வேண்டாம், கொஞ்சம் உடம்ப பார்த்துட்டு இருக்கலாம். இது நீங்களும் நானும் இல்லை. அந்த ஒரு ஷேர் மார்க்கெட்ல ராகேஷ் ஜூஜுன்வாலா எவ்வளோ கோடி கோடியா மார்க்கெட்ல புலி புல் புல் அவ்வளோலாம் பேர் வாங்கி அசாத்தியமா இருக்கவரு. இந்த ஆப்பிள் ஓனர் அவர் ஒருத்தர். இன்னும் நிறைய பேர் நான் படிச்சிருக்கேன். லைஃப் ஹிஸ்டரியில் படிக்கும்போது கடைசியா அவர் சொல்றது, கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்துட்டு இருக்கலாம் அப்படின்றது தான். அப்படி இந்த உடல் படு வேகமா அழிவை நோக்கி தினமும் சென்று கொண்டிருக்கின்றது. அதை நம்மால் தடுத்து நிறுத்துவது என்பது முடியாது. ஆனா இந்த உடல் படைக்கும்போது இறைவன் இதற்கு ஒரு ஆயுட்காலத்தை வச்சிருக்கான். 120 வருஷம். அந்த காலத்துல போது 60 வயசுனா ரொம்ப பெரிய வயசுன்னு சொல்லுவா. 60 வயசு ஆயிடுத்துன்னுவா. சஷ்யப்து பூர்த்தி பண்ணிட்டா அது ஒரு பெரிய ஒரு ஈவெண்ட், மைல்ஸ்டோன். அதுக்கப்புறம் எனக்கு 50 வயசு ஆகும்போது 70 வயசு தான் பெரிய வயசு. எனக்கு 60 வயசு ஆகும்போது 80 வயசு தான் பெரிய வயசு. அது தட் இஸ் பிகாஸ் ஆஃப் மெடிக்கல் அட்வான்சஸ், டெக்னாலஜி, மருந்து, மாத்திரை இதெல்லாம் நம்முடைய ஆயுட்காலத்தை கொஞ்சம் கூட்டி விட்டன. இதை தவிர நம்ம சாப்பிட்ற உணவையே மருந்தா தெரிஞ்சுன்னு சாப்பிட்டா, ஒரு மணத்தக்காளி கீரை எப்பவும் சேர்த்துக்கணும். வயிற்றுல புண்ணு ஆற்றும். பொன்னாங்கண்ணி கீரை லிவருக்கு நல்லது. கரிசலாங்கண்ணி கீரை லிவருக்கு நல்லது. இப்படியெல்லாம் கொஞ்சம் கீரை வகைகள், காய்கறிகள், அசைவ உணவை முற்றிலுமாக தவிர்ப்பது. அப்புறம் சொல்லும்போது குடிக்கிறது, சிகரெட் எல்லாம் பற்றி பேசவே வேணாம். கொஞ்சம் காரத்தை கம்மி பண்ணுறது, உப்பை குறைக்கிறது. நார்மலுக்கு ஒரு 25% ஏதோ ஒரு ஆத்ம திருப்திக்கு உப்பு நம்மளும் போட்டோம்னு. ஆயில் கம்மி பண்ணுறது. முக்கியமாக கிராண்ட் ஸ்வீட்ஸு, கிருஷ்ணா ஸ்வீட்ஸு இதெல்லாம், இது சேவரிஸ் அவப்படுறதெல்லாம் ஸ்வீட்ஸும் சேவரிஸும் தேர் ஆல் பாய்சன். ஹெல்த்தை முழுமையாக அழிச்சுடுறதுக்கு சிறந்த வழி இந்த நொறுக்கு தீனி, இந்த முறுக்கு, அந்த முறுக்கு, இது பக்கோடா, பஜ்ஜி, போண்டா. சாதாரண இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டாலே we will get very good health. அப்படியெல்லாம் பண்ணா யூ கேன் live up to 100 years easily. இந்த காலகட்டத்தில் டெஃபினட்டா முதுமை வந்து இப்போ ஒரு 85 வயசுல இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா 85 வயசுக்கு மேலதான் கொஞ்சம் எட்டி பார்க்கும். யூ கேன் பி ஹெல்த்தி அப் டு 90. யூ கேன் டூ about 6 hours work. 6 to 8 hours work you can do even at the age of 85. And somebody like me can do for 10 to 12 hours. ஈஸியா ஒன் கேன் மேனேஜ். அந்த மாதிரி அப்படிலாம் பண்றவாள் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி தூய ஹேபிட்ஸ் இருக்கவா. ஸோ தட் இஸ் சம்திங் வெரி இம்பார்ட்டன்ட் இன் லைஃப். ஆன்மீகம் மட்டும் இல்லை, இந்த லௌகீகமும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். செவரை வச்சுதான் சித்திரம். ஆனால் இவ்வளோ பண்ணியும்
இந்த உடலினுடைய இயல்பு எப்படி இருக்குன்னா, அது அழிவை நோக்கி டெய்லி ஒரு மாசம் ஒரு நாள் போச்சுன்னா, ஒரு நாள் போச்சு. குறைஞ்சிடுது. அதுதான் இந்த உடலினுடைய இயல்புன்றாரு. விஞ்சையாய் மறையும் சால. சால விஞ்சையாய் மறையும். மெய்யனும் சாலன்னா ரொம்ப சிறந்ததுன்னு சொன்னேன். அதுக்கு இன்னும் நெறைய வார்த்தைகள் இருக்கு. சால, நனி, கூர், மிகல், அதிகம், நனி கூர்ந்துன்னுவ, கூர், நனி கூர்ந்துன்னுவ, சால சிறந்ததுன்னுவ. சிறந்ததே பெருசுதான். சால சிறந்தது இன்னும் வசதியா சொல்றதுக்கு. அப்படி விரைந்து போவதில இன்னும் கொஞ்சம் சிறந்ததாக இருக்கின்ற இந்த மெய் எனும் பொய் நான் அண்மை இல்லாத விஷயம். இது இந்த உடல் மெய் என்று சொல்லப்படுகின்ற இந்த உடல் பொய். நான் அண்மை உண்மையான நான் இது அல்ல என்பதை எஞ்சிடாது உணர்த்து மீசம். கொஞ்சம் கூட பாக்கி வைக்காம எஞ்சி நிற்காமல் அந்த டவுட் கொஞ்சம் டவுட்டா இருக்கேன்றதே இல்லாம எனக்கு உணர்த்தும் ஈசருக்கு. இந்த தெளித்த உணர்த்தும்ன்றத சொல்றாரு இவர் எல்லா பாட்டுலயும். ஒரு பாட்டுலயும் ஏதாவது ஒரு வார்த்தையை உபயோகிக்கிறார். இங்க உணர்த்தும்னு சொல்றார். ஈசருக்கு இந்த சாட்சாத் ரமண சிவ பரபிரம்மத்திற்கு என்ன கைமாறுதானே என்கிறார். அடுத்த 5வது பாடல் விரல் பெரு மெய்ஞானத்தால் விஞ்சிய ரமணமூர்த்தி மறுமை வீடொன்றும் எண்ணா மடமையேற் கருள் பாலித்து வெறுமையாயிற்று வீழும் மெய்யெனும் பொய்நான் அல்லா திறமது தெளித்த தேவர்க்கென்ன கை மாறுதானே. தமிழுக்காகவே நீங்க சன்னதி முறையை படிக்கணும். சன்னதி முறை ரொம்ப டஃப்ன்ற எல்லாரும் நிறைய பதிகங்கள் எளிமையா தான் இருக்கு. தமிழ் ஸ்டாண்டர்டு கொஞ்சம் அதிகமா இருக்கு. இதுல பாருங்க, இந்த பாட்டு அப்படிப்பட்ட பாடல்களிலே ஒன்று. விரல் பெரும் விஞ்ஞானத்தால், விரல்னா திறமை, சக்தி, மகா சக்தி வாய்ந்த அந்த ஆத்ம ஞானம் என்கின்ற அந்த மகா சக்தியினாலே, விரல் பெரு மெய்ஞானத்தால் மகா சக்தி படைத்த அந்த ஆத்ம ஞானத்தினாலே, ஆத்ம ஞானத்திலே விஞ்சிய ரமணமூர்த்தி விஞ்சி நிற்பது, விஞ்சுதல் விஞ்சையாய் அதி விரைவிலேன்னு ஒரு வார்த்தை பார்த்தோம். விஞ்சியன்னா எஞ்சிய விஞ்சியன்றது. விஞ்சியன்னா அர்த்தம் எஞ்சிய மீதி நிக்கிறது. இன்னொன்று விஞ்சுதல்னா 2 3 அர்த்தம். அவனை இவன் விஞ்சினான், விஞ்சி விட்டான். கரெக்டா இங்கிலீஷ் வேர்ட் சொல்லணும்னா டு ப்ரிவைல் ஓவர். நடால் நல்லா தான் ஆடுறான் இன்னைக்கு. இருந்தாலும் ஜோகோவிக் he will prevail over him. அவனை கொஞ்சம் விஞ்சி ஜெயிச்சிருவான். ஸ்லைட்டா. அதுதான் விஞ்சுதல். எதிர போட்டிக்கு வர்றவ எவ்வளோ சக்தி படைச்சிருக்காளோ அவ்வளோ சக்திக்கும் மேல கொஞ்சம் விஞ்சுதல். அது பகவானுடைய ஸ்பெஷாலிட்டி. அது சாட்சாத் முருகப்பெருமானா இருக்கிறதுனாலயோ என்னமோ, முருகப்பெருமானுக்கு எதையுமே அழிக்க பிடிக்க. சூரபத்மனை சம்ஹாரம் பண்ண போடக்கோ அவர் சேவலும் மயிலுவா மாத்தி தனக்கு வாகனமாகவும் சேவர் கொடியோனாக்க கொடியிலையும் வச்சுட்டார். அவனும் முக்தி அடைகிறான். சிவபெருமான் கூட தான் முக்தி அடையாம வேற எப்படி இருக்க முடியும்? அது விஞ்சுதல். ஒரேடியா அழிச்சு போடுறது இல்லை. தட் இஸ் a typical western way of thinking. To decimate, exterminate, annihilate. ஆனா அந்த மாதிரி பண்ணவே முடியாதுன்றது அவளுக்கு தெரியறது இல்லை. You must always look for coexistence, a peaceful coexistence. அப்படிதான் இவ பென்சிலின் கண்டுபிடிச்சா. அதுக்கு பாக்டீரியாவும் மக்கு இல்லையே, அது டெவலப் பண்றது, வாழ கத்துக்கிறது. அப்போ ரெசிஸ்டன்ட் ஆயிடுதுன்ட்டு
அதை வச்சு இன்னொரு ஹையர் ஆன்டிபயோட்டிக். இப்படி தேர் இஸ் ஃபைட் பிட்வீன் த மேன் அண்ட் த பாக்டீரியா. கான்ஸ்டன்ட்லி இட் இஸ் கோயிங் ஆன். அதை விட நம்ம வே ஆஃப் ஹெல்த் என்னன்னா, ஒரு சவனப்பிராசு, ஒரு தவப்பிராசு, அது இது கியூரேட்டிவ் விட ப்ரிவென்டிவ். நோயே வராம தடுத்துக்குது. நீயும் ஹாப்பியா இரு, நானும் ஹாப்பியா இருக்கேன். அதுதான் விஞ்சுதல். பகவானுடைய அந்த ஒரு தனிப்பெரும் கருணை விஞ்சுதல் தான், அழிச்சே விடுறது இல்லை. இதெல்லாம் ரொம்ப அழகான தமிழ் வார்த்தைகள். ரொம்ப பிராண்ட பகவானுடைய நேச்சரை புகுந்து ஏதோ இந்த தமிழ் வார்த்தை நல்லா இருக்கு யூஸ் பண்றேன்றது கிடையாது. பெரியவாள்லாம் ஞானிகள்லாம் அப்படிலாம் பண்ணவே மாட்டா. எது உண்மையோ அதை தான் சொல்லுவா. அதுக்கு தகுந்த வார்த்தைகள் தான் போடுவா. அப்படி பகவானுடைய இயல்பு தன்னை வெல்ல வந்தவர்களை எல்லாம் கூட அவர்கள் மனசை மாத்திருவார். அவரை கொஞ்சம் வாதத்துல ஜெயிச்சிருவார். அவர்கிட்ட பேசுறேன்னு வந்து உட்காந்து அவர் மௌனத்துக்கு கட்டுப்பட்டு அதுல ஒரு அறிவு தெளிவு பெற்று, நல்ல வேளை இந்த கேள்வியெல்லாம் முட்டாள்தனமா கேட்காம இருந்தோம் நினைச்சுன்னு போவா. பகவான் வந்து ஒரு ஆசிரமத்துக்கு உள்ளே வந்தப்போ ஒருத்தர் நேரா லைப்ரரிக்கு போனாரு. முதல்ல பகவானை பத்தி தெரிஞ்சுன்னு அவர்கிட்ட போகலான்னு. அந்த பகவானை பத்தி சில புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு அன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு போறாரு. காத்தால 10 மணிக்கு வந்தவர். தேர் ஆல் வெஸ்டர்னர்ஸ் நோ. தே ஆல்வேஸ் தேர் வெரி சிஸ்டமேட்டிக். அவளுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் லிட்ரேச்சர் சர்வே. முதல்ல என்ன அதை பத்தி லிட்ரேச்சர், முதல்ல ஒரு ஊருக்கு போனா கூட அதை பத்தி ஃபுல்லா படிச்சிருவா. அங்க போய் என்னென்ன பார்க்கறதுக்கு இருக்கு, என்ன இருக்கு, ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா இருக்கிற ஒரு இயல்பு அவளுக்கு இருக்கு. நம்மளுக்கு அவ்வளோ சிஸ்டமேட்டிக்கா இருக்கிறதா தெரியல. நம்மளாம் ஏதாவது ஒரு ஊருக்கு போவோம், அங்கே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு என்ன முக்கியம்னு விசாரிப்போம், அதெல்லாம் பார்த்துட்டு வந்துடும். அந்த ஊரில் எவ்வளோ பாப்புலேஷன், அங்கே என்ன ப்ராடக்ட் பண்ணுறா, அவன் எதில் அவன் ஸ்பெஷாலிட்டி என்ன, அங்கே என்ன, அந்த ஊரில் ஏதாவது விசேஷமாக என்ன இருக்குது, ஹிஸ்டாரிக்கலாக இருக்கா, கல்ச்சுரலாக இருக்கா, ரிலீஜியஸாக இருக்கா, இப்படிலாம் ஒரு தரம் நெட்டில் போகிறது பார்க்குறது. இது மாதிரி படிச்சுட்டு பகவான்கிட்ட வந்தா அத்தனை படிப்பும் வேஸ்ட்டுன்றார் அவர். ஸ்ட்ரெயிட்டாகவே நான் பகவான்கிட்ட வந்துட்டு அவர் ப்ரெசன்ஸில் உட்காந்துருந்து வேஸ்ட் பண்ணிட்டேன் 6 மணி நேரம். அதுதான் விஞ்சுதல். அவ மனசையே மாத்திடுறது. அர்ஜுனனுக்கு அப்படிப்பட்ட ஒரு குவாலிட்டி இருக்குன்னு சொல்லுவா. அளவுக்கு அதிகமாக சக்தியை பிரயோகிக்காதவனே பேர் வாங்கினவன். ரொம்ப பெரியவாள்லாம் அப்படிதான் இருப்பா. they won't reveal their entire power. எது தேவையோ எந்த அளவோ அவ்வளவுதான். அது பகவானுடைய இயல்பு. அதை இங்க ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண விஞ்சிய ரமணமூர்த்தி. மறுமை வீடு ஒன்றும் எண்ணா மடமையேற்கு அருள் பாலித்து. எல்லாம் உடலால வாழறோம். பசிச்சா சாப்பிட்றது, தூக்கம் வந்தா தூங்குறது, உடல் அளவிலான வாழ்க்கை. இல்ல தாமஸ் ஆல்வா எடிசன் மாதிரியோ, இல்ல ஒரு ஷேக்ஸ்பியர் மாதிரியோ, இல்ல ஒரு கணித மேதை ராமானுஜம் மாதிரியோ ஒரு ஹைலி இன்டெலெக்சுவல் லெவல் ஆஃப் லிவிங். நாட் எவரிபடி கேன் ஈவன் இமேஜின் இட். அவ்வளோ அறிவு சுடரா இருக்கிறது. இதுக்கெல்லாம் தாண்டி பியாண்ட் இட் தெர் இஸ் ஸ்பிரிச்சுவல் லைஃப். The physical plane and the mental plane. Beyond that, there is a spiritual plane. அந்த மறுமை வீடுன்னு ஒன்று இருக்குன்றதே 90%க்கு தெரியாது. உடல் அளவிலான வாழ்க்கைகளுக்கு தெரியாது. இந்த இன்டலெக்சுவல் பிளேன்ல இருக்கிற 9%க்கும் தெரியாது. 99%க்கு தெரியறது இல்லை. அது ஏதோ ஒரு % இலக்கில் இறைவனுடைய கருணையினால அவ பெற்றோர்கள் மூலமாவோ ஏதோ ஒரு பூர்வ ஜன்ம புண்ணியத்தினாலேயோ தெரியுது. முருகனார் தன்னை இந்த 99%ஓட சேர்த்துக்கிறாரு. ஏன்னா எல்லாம் நம்ம அந்த மாதிரி தான் இருக்கோன்றதுனால. மறுமை வீடு, இந்த ஆன்ம வீடு, இக வாழ்வுன்னு ஒண்ணு இருக்கு, பரவாழ்வு. இகலோக வாழ்வு இது, பூலோக வாழ்வு. பரலோக வாழ்வு ஆன்ம வாழ்வு. அப்படி அந்த மறுமை வீடு ஒன்றும் எண்ணா மடமை ஏற்கு. அதை பத்தி கொஞ்சம் கூட திங்கிங்கே இல்லை எனக்கு. அதுதான் வாஸ்தவம், அவருடைய உண்மை நிலை. அவர் இது மாதிரி எல்லாம் அடயோகம், இந்த பிராணாயாமம், உபனிஷத்ஸ் இப்படியெல்லாம் படித்தவர் இல்லை அவர்.
அவர் படிச்சதெல்லாம் தமிழ் கடலா இருந்தார். தமிழ்ல அவருக்கு தெரியாதே கிடையாது. தமிழ்ல தெரியாதுன்னா ஐம்பெருங்காப்பியங்கள், ஐங்குறுங்காப்பியங்கள், சங்கத்தமிழ் நூல்கள், 10 அ 15 கீழ்க்கணக்கு நூல்கள், 15 மேல் கணக்கு நூல்கள் இப்படியெல்லாம் தான் படிச்சாரு. சைவ சித்தாந்த சாத்திரங்கள் இப்படியெல்லாம் இப்ப தேவாரம், 12 திருமுறைகள், சிலப்பதிகாரம், கம்பராமாயணம் இப்படித்தான் அவர் மகா பண்டிதரா இருந்தாரே தவிர, இந்த அஷ்டாங்க யோகம், இந்த யோகம், அந்த யோகம், பக்தி இதெல்லாம் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அப்ப தன் நிலைமைய சொல்லிக்கிறார். மறுமை வீடு ஒன்றும் எண்ணா மடமையேற்கு அருள்பாரி என்னையும் கூப்பிட்டு வச்சு இழுத்து உட்காந்துருவா அப்படின்னு இழுத்து என்ன வரவழி அவர் சன்னிதானத்துக்கு என்ன வரவழிச்சு என்னை ஆட்கொண்டார். ஆக்சுவலா அங்கேயே சென்னையிலேயே முதல் முறையா பகவான் பேரை கேட்ட மாத்திரத்திலேயே ஸ்மரணா தருணாச்சலம் மாதிரி இவர் பகவானுடைய நாம ஸ்மரணத்தினாலேயே ஆன்ம அனுபூதி அடைந்தார். அதெல்லாம் காலத்து இதெல்லாம் சொல்றார், சமதி முறையில சொல்லியிருக்கார். அப்படிப்பட்ட ஒரு மடமையனுக்கு அருள்பாலித்து வெறுமையா இற்று வீழும் வெறுமை. கடைசியில் இது உள்ள சத்து ஒண்ணுமே இல்லை, அசத்து இது, சும்மா வெத்து உடல். இப்போ அப்படி ஒரு காலத்துக்கு ஒண்ணுமே இல்லாம உழப்போறது தான் இது. பயமுறுத்துறதுக்கு சொல்ல, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட். இந்த வேதாந்தத்துல ரொம்ப நம்ம போனோம்னா ஒரு ஓரளவு பயம் போயிடும். என்ன அந்தவா போக வேண்டியது தானே அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடும். எனக்கு 25 வருஷம் முன்னாடி என்னுடைய உறவினரை ஒரு கார்டியாலஜிஸ்ட் கிட்ட அழைச்சிட்டு போனோம். அவர் மெட்ராஸ்லேயே ரொம்ப ஃபேமஸ் கார்டியாலஜிஸ்ட். அவர் சொன்னார், நீங்க கசின் அவரு, உங்க அண்ணாவோட உங்களுக்கு தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், உங்களை பார்த்தாலே தெரியுது. ஐ திங்க் யூ ஹேவ் வெரி சீரியஸ் ஹார்ட் ப்ராப்ளம். நீங்களும் அண்ணா பண்ணிக்கிற டெஸ்ட்ல நீங்களும் பண்ணிட்டு வந்துருங்க அப்படின்னு. நான் சொன்னேன், இப்போ அண்ணாக்கு தான் சிம்டம்ஸ் இருக்கு, அறிகுறிகள் அவருக்கு தான் இருக்கு, நீங்க அவருக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதோட நிறுத்திட்டேன். அப்படி கோவம் வந்தது அவருக்கு. Can't play with your life. Anything may happen. The next two, heart is such a thing. Anything may happen within seconds. And when I say something, you're supposed to take it seriously. Not without reason, I am telling you. அப்படி கூச்சினார். நான் சொன்னேன், கோச்சிக்காதீங்க சார், கிட்னி, பிரெயின், மற்ற எந்த லங்ஸு, என்ன அவயவம்னா எந்த பாடி பார்ட் வேணா சொல்லுங்க, ஸ்டமக்கு எத்த ஒன்றா சொல்லுங்க, எல்லாத்தையும் விட நமக்கு ரொம்ப மிகச்சிறந்த நண்பனும் ஹார்ட் தான். ஏன்னா மற்றதெல்லாம் போயிடுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் போகும், ரொம்ப கஷ்டப்படணும். ஹார்ட்டு போச்சுன்னா டக்குன்னு போயிடும். அதோட என்ன பெரிய கொடுப்பனை இருக்கு லைஃப்ல. ஐ திங்க் நீங்க சாமியார போக வேண்டியவர், என்கிட்ட வந்துட்டீங்க கெட் அவுட் அப்படின்ட்டு. சரி, அந்த பயம்ன்றது போயிடும் உங்களுக்கு. அப்படிலாம் யாரும் பயமுறுத்த முடியாது யாரையும். அந்த மாதிரி வேதாந்தத்துல ஒரு பரிச்சயம் இருக்கவால சும்மா சைக்கலாஜிக்கலி எமோஷனலி யூ கேனாட் புல்டோஸ். இட்ஸ் நாட் பாசிபிள். அதுதான் அது அது தெரிஞ்சதுன்னா இருக்கிற டைமை கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணும். இந்த வாழ்க்கையினுடைய நிலையற்ற தன்மை எப்போனா இது கொலாப்ஸ் ஆகுன்ற எண்ணத்துல தான் ஒரு ஞானி வாழ்கிறான். அந்த மெக்சிகோ டான் ஜுவான்ற ஞானி அதான் சொல்றான், மேன் ஆஃப் நாலேஜ் லிவ்ஸ் வித் டெத் அப்படின்றான், நாட் வித் லைஃப். லைஃபோட தான் வாழ்க்கை. ஒரு பக்கம் லைஃபும் ஒரு பக்கம் டெத்தும் இருக்கு. லைஃப்பை தான் நம்ம கான்செப்ட் கவனிக்கிறோமே தவிர மறுபக்கம் இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் இருக்க டெத்தை நம்ம கவனிக்க மாட்டேன்றோன்னு வர அவர். இப்படியெல்லாம் வேதாந்த அறிவு நமது வாழ்க்கையை முழுமையாக்கும், எண்ணங்களை குறைக்கும், நிச்சலனமான ஒரு வாழ்க்கை. அப்பப்போ அந்த மாதிரி
அப்பப்போ மனசு நிச்சலனம் ஆகும். பக்கத்துல என்ன ஒண்ணு நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ கவனிக்கிறியா இல்லையான்னு கேட்கிற மாதிரி கூட போய் முடியும். Because your heart will try to go dive inwards and you will not concentrate on outside. Sometimes நடக்கும். பட் அது எல்லையற்ற ஒரு அமைதியை நம்மளுக்கு தரும். You will feel absolutely secure with your future. This is more important. You can't just worry about the future, but you can plan about the future. இது மாதிரிலாம் நான் நிறைய நன்மைகள் இதில் இருக்க பயமுறுத்துறேன்னு நினச்சிக்காதீங்க. வெறுமையா இற்று வீழும் மெய், அதுதான் உண்மை. அதுக்குள்ள வாட் பெஸ்ட் வி கேன் டூ, ஏதோ ஒரு பிளான் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கோமோ பண்ணலாம். அண்ட் ஆல்வேஸ் தெர் இஸ் அ லிமிட். நெக்ஸ்ட் 5 years தான் எனக்கு நல்லா ஆக்டிவாக இருக்க போகிறோன்ற ஒரு ஃபீலிங் வந்தால் டோட்டலாக எல்லாத்தையும் விட்டுட்டு வி ஷுட் சப்மிட் டு அப்போவாவது இந்த எக்ஸ்டர்னல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ஒரு காலத்தில் விட்டுடணும். இதை எப்போ விட போகிறோன்றதை எதிர்பார்த்து கொண்டிருக்கணும். பகவானை கேட்டுக்கணும். பகவான் சம்மதம் இல்லாமல் இதை விட்டு போன தட் இஸ் நாட் த ரைட் வே ஆஃப் லிவிங். பகவான் இஸ் ஹேவிங் இஸ் ஓன் பிளான்ஸ். இது வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையை பகவான் தான் பிளான் பண்ணியிருக்கார். அதே மாதிரி ஒரு ஃபியூச்சருக்கும் வச்சிருப்பார். அப்படி விட்டுற மாட்டார். ஸோ பகவானை தான் வேண்டிக்கணும். எல்லாத்தையும் எனக்கு விட வைங்க. பீஸ்ஃபுல்லாக அமைதியாக திருவண்ணாமலை போய் ஒரு வித் டேபிள் அண்ட் சேர் அண்ட் காட் ஹாப்பியாக நிம்மதியாக இருக்கும்படியான ஒரு வாழ்க்கையை கொஞ்சம் பிளான் பண்ணுங்க அப்படின்னு வேண்டிக்கலாம். பட் அ டிசிஷன் ஹி ஹஸ் டு டேக். பட் திஸ் நாலேஜ் இந்த உலக வாழ்க்கையில் இருக்க வரைக்கும் வெறுமையா இற்று வீடும் மெய் அப்படின்றத நமக்கு புரிந்து கொண்டால் அதில் எவ்வளவோ நன்மை உண்டு, எவ்வளவோ அட்வான்டேஜ். அப்படிப்பட்ட மெய் என்னும் பொய் நான் அல்லா திறமது. இது உண்மையிலேயே நான் அல்ல என்று தெளிவான சிந்தனையோடு திறமது முருகனார் திறமது தெளித்தன்னு அவர் ஆன்மானுபூதியே சொல்றார். அட்லீஸ்ட் நம்மளுக்கு இன்டலெக்சுவலா தெரிஞ்சா கூட ஓரளவு நல்லதுதான். அது இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் எஃபெக்ட். அல்லாஹ் திறமது தெளித்த திறம், அந்த உண்மை உறுதி தெளித்த தேவர்க்கு என்று. தேவன்னா தெய்வம், கடவுள். அந்த தேவர்க்கு என்ன கைமாறுதானே என்கிறார் 6வது பாடல். செறிவிலே செறிந்து நின்ற சின்மய ரமணமூர்த்தி நெறியலா நெறியிற் சென்ற நீசனேர் கருள் வழங்கி. நெறியலா நெறியிற் சென்ற நீசனேர் கருள் கூர்ந்துண்மை அறிவு நான் ஆவதன்றி அயலது நான் அன்றென்றுள். சரியவே தெளித்த தேவர்க்கென்ன கைமாறுதானே. செறிவிலே செறிந்து நின்ற சின்மய ரமணமூர்த்தி. செறிவுன்னு அடர்த்தி. இந்த ஆன்மா அடர்த்தியில இன்னும் செறிந்து நின்ற சின்மய சைத்தன்ய ஸ்வரூபமாகிய சித் பிளஸ் மய சின்மய சித் சைத்தன்யம். ஏன் அதை சித்துன்றதுனா அதுதான் சத்து, மற்றதெல்லாம் அசத்து. அந்த சத்து இருக்கின்றது, அதுதான் உள்ளது. அதுதான் அந்த உள்ளது ஜடமா இல்லை, உணர்வா இருக்கு. ஆகவே அது சித். சித்துன்னா உணர்வு. அந்த உணர்வுன்றதான் ஸ்பெசிபிக்கா சொல்றதுக்கு பிரக்ஞானம் பிரம்மான்னு. பிரக்ஞானம்ன்றது பிரக்ஞை, அந்த உணர்வு. அந்த உணர்வு தான் பிரம்மம். அந்த சின்மயன் போட்டதுனால இவ்வளவு சொல்ல வேண்டியதா இருக்கு. அந்த சித் உணர்வு சோகமா இல்லை, ஆனந்தமா இருக்கு. அதனால்தான் ஆத்மாவை சத்து சித்து ஆனந்தம் சச்சிதானந்தம். இந்த சச்சிதானந்த பேரு இந்தியா ஃபுல்லா பார்க்கலாம் நீங்க. கொஞ்சம் சைட் சில இடத்துல சச்சிதானந்த் அப்படின்னுவா, சில பேர் சச்சிதானந்தம்னுவா. ஒருத்தர் பட்டேலா இருப்பா, ஒருத்தர்
வைஷ்யாலா இருப்பா, செட்டியாரா இருப்பா. தமிழ்நாட்டுல இந்த சச்சிதானந்தன் பேரு ரொம்ப சகஜமான பேரு. சதானந்த், சச்சிதானந்த் எல்லாம் வடநாட்டிலேயும் ரொம்ப சகஜமான பேர். அதற்கு காரணம் ஆத்மாவை நம்மளுக்கு அந்த பேரை வச்சு ஞாபகப்படுத்துறோம். இது சத்து, உணர்வு, ஜடம் இல்ல, உணர்வு, சித்து, அது ஆனந்தமா இருக்கு. அது ரொம்ப சந்தோஷ பேர் இன்பம். இட் இஸ் அப்சல்யூட் பிளிஸ் அப்சல்யூட் அப்படி சொல்றேன். இங்க சின்மயன்றதுனால உணர்வை தான் சொல்றார். அவ்வளவு நுணுக்கமா பார்க்க வேண்டிய பாடல். முருகனாருடைய அந்த உள்ள கிடக்கை நம்ம பார்க்கிறோம். சின்மய, சின்மயம், சைத்தன்யமயம். அந்த உணர்வு இல்ல, அந்த உணர்விலே செறிவு, அந்த உணர்வு என்கின்ற செறிவிலே செறிந்து நின்ற அப்படின்னு சொல்லி இந்த சின்மய சொல்றார். அந்த ஆன்ம உணர்வுன்றது அவ்வளோ கழுவியன்னு சொல்லுவார். கழுவிய ஆனந்த பரவசமேனுவார் முருகன் ரமண புராணத்துல. அப்படி செறிந்து நின்ற அப்படி இருக்கவர் பகவான். நெறியலா நெறியச் சென்ற நீசனேற்கு, நெறியலா நெறி, எந்த நெறியில போறதுன்னே இல்ல. நெறியலா நெறி கச்சாமுச்சான் பல்விதமாக அப்படி போய் நீசத்தனமான இருக்கின்ற எனக்கு எனக்கு கூட அருள் கூர்ந்து உண்மை அறிவு நான் ஆவதன்றி, உண்மையான அறிவு ஒன்று இருக்கே, ஆன்ம ஞானம், ஆன்ம அறிவு, அதுதான் நான் அன்றி அயலது நான் அன்று. அந்த ஆன்மாவுக்கு அந்நியப்பட்டிருக்கின்ற அனாத்மாக்கள் எதுவுமே நான் அல்ல என்று உள் செறியவே என்று எனக்கு உள்ளே அந்த ஆன்ம உணர்வு செரியவே அப்படியே அடர்ந்து இருக்கும்படியாக, செறிந்து கிடக்கும்படியாக தெளித்த தேவர்க்கு என்ன கைமாறுதானே. அவருக்கு நான் என்ன கை. 7வது பாடல். மயலது தொலையச் சேற்ற மாதவ ரமண மூர்த்தி செயலற எய்து நின்ற சிறுமையேற் கருட்கண் பாலித்து அயலது போல தோன்றும் அறிவே நானாகும் உண்மை இயலது தெளித்த ஈசர்க்கென்ன கை மாறுதானே. மயல் மயக்கம், அகந்தை மயக்கம் தொலையச் செற்றன வெட்டி வீழ்த்திய மாதவ ரமணமூர்த்தி. தன்னை பொறுத்த அறையிலே பகவான் அந்த அகந்தை மாயத்தை மயக்கத்தை அது தெரிந்தவர். செயலற எய்தி நின்ற சிறுமையேற்கு, எத்த செய்யணும்னு தெரியாம திகச்சு போய் செயல் அற எய்தி நின்று அப்படி இருக்கின்ற எந்த சிறுமியருக்கு அருட்கண் பாலித்து அயலது போல தோன்றும். எங்கேயோ ஆத்மானி வெகு தூரத்துல, கண்ணு கெட்டாத தூரத்துல, கருத்து கெட்டாத தூரத்துல எங்கேயோ இருக்கு, அயலா இருக்கு. அப்படி அயலது போல தோன்றும் அறிவே, அந்த ஆன்ம அறிவே, ஆத்ம ஞானமே நான் ஆகும் உண்மை. அதுதான் அப்பா உண்மை. அது எனக்கு உள்ளேயே இருக்கு, இத்தனை நாள் தெரியாம போயிடுது. அதை எனக்கு உள்ளே இருக்குன்னு காண்பிச்சு அந்த உண்மையை, உண்மை இயலது, என்னுடைய உண்மை இயல்பை எனக்கு தெளிவித்த ஈசர்க்கு என்ன கைமாறுதானே என்கிற 8வது பாடல். அனைத்தையும் ஆன்மாவாக அறிவுறு ரமணமூர்த்தி தனை தினை அளவும் ஓரா தமிய நேர்கருட்கண் பாலித்து அனைத்தினும் பறந்து நின்ற அறிவே நானாய தன்மை இணைத்தென உணர்த்தும் ஈசர் என்ன கை மாறுதானே. அனைத்தையும் ஆன்மாவாக அறிகின்ற இந்த பகவான் தனை தினை அளவும் போரா தமியனேற்கு. தனைனா தன்னை, என்னையே, அயல் எல்லாவற்றையும் என்டையர் யூனிவர்ஸை தெரிஞ்சுக்கிறது இருக்கட்டும், என்னையே எனக்கு தெரியல. தினை அளவும் கொஞ்சம் கிஞ்சித்தேனும் ஓரா அறிந்து கொள்ளாத தமியனேற்கு அருள்கண் பாலித்து அனைத்தினும் பறந்து நின்ற அறிவே நானாய தன்மை. எனக்கு என்னையே தெரியலேன்னு வருத்தப்பட்டு கொண்டிருந்த எனக்கு இந்த பிரபஞ்சம் அனைத்தையும் நானாக காட்டி கொடுத்த
அந்த தன்மை இணைத்தென உணர்த்து இதுதானப்பா விஷயம் அப்படின்னு எனக்கு உணர்த்தினார் பகவான். ஆன்மானுபூதி அளித்ததன் மூலமாக அப்படி உணர்த்தும் ஈசருக்கு இந்த சிவபெருமானுக்கு என்ன கைமாறுதானே என்கிறார். 9வது பாடல். தமிழ் இன்பம் சொக்கி போனான். இந்த பாட்டு பாருங்க. மடங்களே போல நோக்கும் மாண்புடை ரமணமூர்த்தி அடங்கிடாதெழுந்து துள்ளும் ஏற்கருட்கண் பாலித்து அடங்கலும் ஆக நின்ற அறிவே நானாகும் உண்மை இடங்கொள உணர்த்தும் ஈசர்க்கு என்ன கை மாறுதானே. மடங்கள்னா சிங்கம், மடங்களே போல நோக்கும் சிங்க நோக்குடையவர் பகவான். அப்படிப்பட்ட மாண்புடை மகிமை உடையவர், மாண்பு மிக்கவர் பகவான். நான் எப்படி இருக்கேன்னா அந்த சிங்க நோக்கத்தினால அகந்தை என்கின்ற யானை அழிந்தே போகின்றது. அப்படி இருக்கார் பகவான். இது ஒழிவில் ஒடுக்கத்துல சொல்வார். யானைக்கு கனவுல ஒரு சிங்கத்தை பார்த்துடுத்தான். அப்படியே பயந்து போய் பதைத்து அப்படியே துடிப்பற்று செயலற அப்படியே திக்பிரம பிடிச்ச மாதிரி போயிடுத்தான் அந்த யானை. அந்த எஃபெக்ட் நனவுல பாக்குறவாளுக்கு தெரியுது. கனவுல ஏற்பட்ட அனுபவம் நனவுல இந்த உடல்ல வர்றதுனால பாக்குறவாளுக்கும் தெரியுது. அப்படி சிங்கம்னா யானைக்கு அப்படி ஒரு பயம் உண்டு. அப்படி சிங்கனோ கூடையவர் பகவான் அகந்தை என்கின்ற உன்மத்த களிரை வெட்டி சாய்ப்பவர். ஆனா நான் எப்படி இருக்கேன்னா அடங்கிடாது எழுந்து துள்ளும். இந்த அகந்தை அடங்கவே மாட்டேன். இங்க பக்கம் தடுத்தா அந்த பக்கம் வருது, அந்த பக்கம் தடுத்தா இந்த பக்கம் வருது. அப்படிப்பட்ட அடங்கிடாது எழுந்து துள்ளும் அகந்தையேற்கு அகந்தை வடிவனாக அகந்தை ரூபமாக இருப்பவனுக்கு அருட்கண் பாலித்து அடங்கலும் ஆக நின்ற அறிவே. அடங்கலும்னா அத்தனையும். என்ன உதாரணம் சொல்லலாம்னா பட்டாச்சிட்டா அடங்கல்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினா இந்த சேல் டீடை மட்டும்தான் உங்களுக்கு உரிமையை கொடுக்கறது இல்லை. பட்டா எழுதி வச்சிருக்கா அவனுக்கு தான் கேட்போம். பட்டால போடணும் உங்க பேரை, பட்டா வாங்கணும், பட்டா சிட்டா. அது அது அதை பத்தி மற்ற கொஞ்சம் விவரங்களை சொல்றேன். சிட்டா என்னன்னா வரி செலுத்தி இருக்கு அந்த மாதிரி. அடங்கல்னா அத்தனையும் காமிச்சு கொடுத்துரும் அந்த நிலத்தை பத்தி. அதான் அடங்கல். பட்டா சிட்டா அடங்கல் தூய தமிழ் வார்த்தை அடங்கல்ன்றது. அத்தனையும் முழுக்க கொஞ்சம் கூட பாக்கி விடாம நமக்கு தெரிவிப்பது. அப்படி அடங்கலும் ஆக நின்ற அறிவே. இந்த யூனிவர்ஸ் பிரபஞ்சம் அத்தனையும் நானாக ஆக நான் நிற்கின்ற என்னுடைய அறிவு அப்படிப்பட்டது. எதிலும் பரவி எங்கும் பறந்து எல்லாமா இருக்கின்றது என்னுடைய அறிவு. அந்த அறிவே நான் ஆகும் உண்மை. அப்படிப்பட்ட ஒரு உண்மை என் உள்ளத்திலும் இடங்கொள உணர்த்தும் ஈசன். எனக்கு உள்ள என்னுடைய மனசுதான் அழிஞ்சு போறது. என்ன அந்த உள்ள பொருளை நான் உள்ளவாறு உணர்ந்து கொள்வது என்பதற்கு வகை செய்த. ஏன்னா நீங்க எல்லாம் அந்த உள்ளது 40 படிச்சதுனால ஹியூஜ் அட்வான்டேஜ். இவ்வளவு பெரிய ஞானத்தை சொல்றார் முருகன். அடங்கலும் ஆக நின்ற அறிவே நான் ஆகும் உண்மை என் உள்ளே இடங்குள உணர்த்தும் ஈசர்க்கு என்ன கைமாறுதானே. 10வது பாடல். உன்னலா உண்மை ஞான புறனுடை ரமணமூர்த்தி மன்னலா உடம்பு நானா மயங்கினேர் கருட்கண் சாத்தி பின்னமாம் அறிவு வேர்ந்தால் பிறங்கு அறிவேனாம் என்னவே தெளித்த ஈசர்க்கு என்ன கைமாறுதானே. உன்னாலா உன்னுதெல்லாம் நினைத்து கூட பார்க்க முடியாத இந்த மனசினால அந்த ஆன்ம உண்மையை நினைக்க முடியாது. மதியை பதியில் பதித்திடுதல் அன்றி பதியை மதியால் மதித்திடுதல் எங்கண் மதிதான். உன்னலா எண்ண முடியாத உண்மை ஞானத்து ஊரன்ன வலிமை. அப்படிப்பட்ட வலிமையை உடைய பகவான் மன்னலா உடம்பு நானா. மன்னுதல்னா நிலைத்தல், மன்னலானா நிலை இல்லாத இந்த உடம்பு
நானா மயங்கினேன். இந்த உடம்புதான் நானும், நான் மயங்கி போனேன். அந்த மயக்கத்துல இருக்கிறவனுக்கு அருட்கண் சாத்தி எனக்கு என்ன தெரிய வச்சாருன்னா, இந்த பின்னமாம் அறிவு பேர்ந்தால், அப்பா நீ அகந்தை அறிவுன்னு ஒண்ணு வச்சுட்டு இருக்கியே, அந்த அறிவை கொஞ்சம் ஸ்லைட்டா மாத்து. அந்த அறிவை அழிச்சு விடுறது இல்ல. அகந்தை அழிதல் அழிதல்ன்ட்டு எல்லாரையும் சொல்றா. இங்க முருகனார் பகவான் என்ன எனக்கு சொல்லி கொடுக்குறாருன்னா, அந்த பின்னம் பெயர்ந்தால், பின்னப்பட்ட அறிவு பெயர்ந்தால், அது கொஞ்சம் விலகி நின்றால் மீதி என்ன இருக்கும்? பிறங்கு பேரறிவே நானா? அப்பா சிற்றறிவு பேரறிவுன்னு 2 அறிவு இல்லப்பா. இருக்கிறது ஒரே அறிவு தான். இந்த இருக்கிற ஒரே அறிவு தான் உனக்கு பின்னப்பட்ட அறிவா காட்சி அளித்தது. அந்த காட்சியை நீக்கினால் அந்த பொய்மை பாம்புல கயிற்றுல பாம்பு பார்க்குற மாதிரி இது. அந்த பாம்பு தோற்றம் போச்சுன்னா அது பெயர்ந்தால் அது பாம்பு என்பது பின்னப்பட்ட அறிவு. கயிறு என்பது முழுமையான அறிவு. இந்த பின்னமாம் அறிவு பெயர்ந்தால் இந்த கயிறு ஃபுல்லா காமிச்சு கொடுக்காது பாம்பு. அது பின்னப்பட்ட தோற்றம் பாம்பு பாம்பா தான் தெரியும். ஆனா நம்ம தான் அதை பெயர்க்கணும். அது நம்மால முடியாததுனால சத்குரு பண்றார். அந்த பகவான் சொல்றாராம், பின்னமாம் அறிவு பெயர்ந்தால் பிறங்கு பிறங்குதல்னு ஒளிர்தல். இப்ப சாதாரண ஒளி வீசுதல்னா ஒரு பங்குன்னு வச்சுக்கோங்களேன். பிறங்குதல்னு அப்படியே 1000 மடங்கு பிரகாசித்தல். அதுதான் பிறங்குதல். பிறங்கு அப்படி ஆத்ம ஜோதி அப்படி சுடர் விட்டு பிரகாசிக்கிறது. இந்த அகந்தை அறிவு சும்மா ஒரு மங்கள் அறிவா போயிடும். ஒரு கேண்டில் மெழுகுவத்தி அறிவாயிடும். இது 1000 கோடி சூரிய பிரகாசமாக விளங்குகின்றது. அந்த பேர் அறிவே நானாம், அதுதான் நான். என்னவே தெளித்த ஈசற்கு என்ன கைமாறுதானே இப்படி எனக்கு காண்பித்து கொடுத்தான் என்கிறார். இதுல 6, 7, 8, 9 இதனுடைய ஒரு மைய கருத்து, ஒரு சென்ட்ரல் தீம் ஒண்ணு இந்த 4த்துக்கும் இருக்கு. முதல் 5 பாடல்ல அவரு எனக்கு பகவான் தனக்கு அருள்பாலித்ததை சொல்றார். இந்த 4 பாட்டுல ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, உண்மை அறிவு நானாவதன்றி அயலது நான் அன்று. எவ்வளவு பெரிய அறிவு விளக்கம். அப்படி அயலது போல தோன்றும் அறிவே நான் ஆகும் உண்மை. 7வது பாடல். அனைத்தினும் பறந்து நின்ற அறிவே நான் ஆயத்தன்மை. 8வது பாடல். அடங்கலும் ஆக நின்ற அறிவே நான் ஆகும் உண்மை. 9வது பாடல். இது எல்லாத்திலையும் எங்கும் பறந்து எதிலும் விருந்து எல்லாமா இருக்கின்ற அந்த ஆன்மாவினுடைய அந்த சுபாவத்தை இயல்பை எடுத்துரைக்கிறார். அயலது நான் அன்று அயல் போல தோன்றும் அறிவே நான் ஆகும் உண்மை. அனைத்திலும் பறந்து நின்ற அடங்கலும் ஆகி நின்ற இப்படியெல்லாம் சொல்லி இந்த 4 பாட்டிலையும் அந்த ஆத்ம வஸ்துவினுடைய உண்மையான இயல்பை எடுத்துரைக்கிறார். அதை தாம் உணர்ந்து கொண்டோம் என்பதையும் சொல்லுகிறார். அந்த அறிவுதான் கடைசியில எஞ்சி நிற்கும். அதுதான் விஞ்சுதல். எல்லா அறிவையும் போனாலும் இந்த அறிவு தான், ஆன்ம அறிவு தான் கடைசியில நிலைச்சு. வள்ளுவரும் அதை தான் சொல்றார். குறள் 373ல நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகவும். இதுக்கு லோகாயத்தமா எல்லா உரையாசிரியரும் அப்படிதான் எழுதியிருக்க. ஆனா தொல்லாசிரியர்கள், அதாவது மணக்குடவர், பரிமேலழகர், பருதியார், பரிப்பெருமாள், காளிங்கர் இப்படிப்பட்டவர்கள்லாம் கோடி காண்பித்திருக்கிறார்கள் இந்த ஆன்ம விளக்கத்துக்கு. வள்ளுவ பெருமான் ஒரு ஞானி. அவர் நுண்ணிய நூல் பல கற்பினும், எவ்வளவுதான் வேத சாஸ்திரங்கள், பிரம்மசூத்திரங்கள், எவ்வளவுதான் நுண்ணிய நூல்கள், வேதாந்த நூல்கள் எல்லாத்தையும் எவ்வளவுதான் படிச்சு சகல சாஸ்திர பண்டிதரானாலும் கூட கடைசியில இந்த அறிவெல்லாம் நிக்காதுன்ற. உண்மை அறிவே மிகவும். மிகும்னா எஞ்சி நிற்கும். அதுதான் இட் வில் ப்ரிவைல் ஓவர் யூ. மிகும் கொஞ்சம் அதிகப்பட்டு நிற்கிறது. இதெல்லாம் they will recede into the background. இந்த உண்மை அறிவு தான் நிஜமா இருக்கும். அது ஆன்ம அறிவு, மெய் அறிவுன்னு சொல்லப்படும். உண்மைன்னு மெய்ன்றதுக்கு அழகா தமிழ் பண்றார். மெய் அறிவு, கடவுள் அறிவு, வால் அறிவு, பிரம்ம ஜானம், ஆத்ம ஜானம்
இந்த அறிவு தான் மிகவும் கடைசியில எஞ்சி நிற்கும். இதைத்தான் பகவான் நான் யார் அருள்மொழி தொகுப்புலையும் கற்றவை அனைத்தையும் ஒரு காலத்தில் மறக்க வேண்டி வரும். கடைசியா 10ஆம் பாடலுக்கு ஒரு மைய கருத்து இருக்கு. அவ்வளோ வசதியான பதியம். பார்க்கறதுக்கு சிம்பிளா இருக்கலாம். இதுல இத சொல்றதுதான் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணதுதான். பின்னமாம் அறிவு பேர்ந்தால் பிறங்கு பேரறிவே நானாம். இது உள்ளது 40 ரொம்ப தெளிவா பார்த்துட்டோம். அதனால ஐ ஜஸ்ட் ஃபாஸ்ட் ஃபார்வர்டிங். கிடுகிடுன்னு மேல போயிடலாம். ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுனால. நான் இருக்கிறேன் என்ற இருப்பு உணர்வு எங்கேருந்து வருது? உள்ள பொருளாகிய உள்ளதிலேருந்து வருது. இந்த ஆன்ம உணர்வு தான் அது. அது ஒரு 5 வயசு ஆற வரைக்கும் அது உணர்வா தான் இருக்கு. அப்புறம் தான் மனசுன்னு கெட்டிப்படுறது. இதெல்லாம் பார்த்தாச்சு. இந்த மனசுன்னு கெட்டிப்படுவது தான் விசேஷ ஞானம். அது நிர்விசேஷமா தான் இருக்கு. அததான் இதுல கூட பார்த்தோம்னா, கைவல்ய நவநீதத்துல கூட பார்த்தோமே. அத ரெஃபர் பண்ணோம். அவிசேஷ ஞானம் அண்ட் விசேஷ ஞானம்னு சொல்றது. அவிசேஷமாமே அப்படின்னு வரும் அதுல. எது இந்த ஆத்ம ஞானம் அவிசேஷ ஞானம். அது அது ஸ்பெஷலா கிடையாது ஒண்ணும். ஆனா குறிப்பிட்டு இதுதான் பலாபழம், இதுதான் கம்யூனிசம், இதுதான் டெமோக்ரஸின்னு அப்படி அது விசேஷ ஞானம். ஸோ அகந்தை அறிவு விசேஷ ஞானம். இந்த இருப்பு உணர்வு நம்ம விசேஷ ஞானமா மாத்தணும். நம்ம மாத்தல மாறிடுறது. அதுதான் அறியாமை. அந்த அறியாமையை நீக்குவதுதான் ஆத்ம ஞானம். அதுக்கு தான் வேதாந்தம். அப்போ அந்த விசேஷ அறிவில் இருக்கின்ற வரைக்கும் தான் இந்த இந்த உணர்வு, இந்த அறிவு அந்த விசேஷ அறிவில் இருக்கிற வரைக்கும், விசேஷ ஞானத்தில் இருக்க வரைக்கும் அஜானத்தில் இருப்பதா சொல்லப்படுது. இந்த விசேஷ அறிவே இந்த நான் இருக்கிறேன் என்ற அந்த நாம தனிப்பட்ட உணர்வு, இப்ப ஸ்ரீராம் நான் இருக்கேன், இந்த தனித்துவப்பட்ட உணர்வு இந்த உடல் ஞானத்தை அஜானத்திலிருந்து விட்டுட்டு ஆத்ம ஞானத்துக்கு போனா அது மெஞ்ஞானத்தில் இருப்பதா சொல்லப்படுவது. இந்த விசேஷ நிர்விசேஷ ஞானம், அவிசேஷ ஞானம், விசேஷ ஞானமாவது தான் மனம் என்று அதற்கு ஒரு நாமம். அது விசேஷ ஞானமா ஆகும்போது அதுக்கு மனசுன்னு ஒரு பேர் வந்துடுது. உண்மையில் இந்த மனம் என்ன பண்றதுன்னா ஒன்றை வேறொன்றாக காட்டுகிறது. ஆத்மா என்ற ஒரு பொருளை பற்பல வேறு பொருள்களாக காட்டுவது அந்த விபரீத ஞானமே மனம். இந்த விபரீத ஞானத்தை அழிக்கும் பொழுது இந்த மனசுக்கு மனம்ன்ற பெயரும் போயிடுறது, அந்த நாமமும் போயிடுறது. சுத்த சத்துவ சத்துவன்னா சத்துவ குண அறிவு இல்லை, அது சுத்த சத்தாகிய அறிவு அப்படி ஆயிடுறது. ஆனா இதெல்லாம் மறந்து போற இந்த மனசு நிறைய காரியங்களை பண்ணுது. அதனால பாவ புண்ணியங்களை சம்பாதிக்கிறது. அதனால மீண்டும் மீண்டும் பிறவிக்கடலிலே சிக்கி அகப்பட்டு கொண்டு திண்டாடுகின்றது. இந்த மனோவியாபாரம் என்றும் அறியாமையை நீக்கி விடுவது என்பது நம்மால் இயன்ற காரியம். பகவான் விசார சங்கிரகத்துல தெளிவா சொல்றார். வித்தவுட் மின்சிங் வேர்ட்ஸ், வித்தவுட் ஆம்பிகுவிட்டி, வித்தவுட் எனி ஈக்வியோகேஷன் கிளியரா சொல்றார். அந்த சமயத்துல இந்த விசேஷ ஞானம் மறையும் பொழுது, அவிசேஷ ஞானம் ஒளிரும் பொழுது, இந்த நம்முடைய உண்மையான நிலை நிஷ்களங்க, நிரஞ்சன, நிமல, நிர்விகார, நிர்நாம, நிர்ரூப, நிர்குண, நிர்பின்ன, நிரஞ்சன, நிச்சல, நிசங்கல்ப, நிர்விகற்ப, நிர்விகார, அகண்ட, சுத்தாத்துவித, ஏக சத்திய வஸ்துவாக, கேவலம் ஞான ஸ்வரூபமாக, ஜோதி ஸ்வரூப மாத்திரமாக, இந்த ஸ்வயம் பிரகாசமாக, பரிசுத்தமாக, சுத்த பரிபூரண அகண்ட சச்சிதானந்த பரமானந்த ஸ்வரூபமாக பிரகாசிப்பது. இந்த பின்னமாம் அறிவு பேர்ந்தால் பிறங்கு பேரறிவு இவ்வாறு பிரகாசிக்கின்றது. இப்படிப்பட்ட சத்தாகிய பொருள் ஒன்று உண்டு. அது நமக்கு உள்ளேயே இருக்கின்றது. இந்த நிலையை உணர்ந்து கொள்ளும்
முற்றிலும் அகர்த்தாவாகிறான். அவன் மறுபடியும் உலக வாழ்க்கையில போய் ஏதோ ஒரு காரியம் பண்ணணுன்றது அவனுக்கு அவசியம் இல்லை. அப்படி முற்றிலும் அகர்த்தாவாக இருப்பவன் அஜாத நிலையிலே நிலை பெறுகிறான். இததான் அகில வேதாந்த சித்தாந்த சாரம். இத உள்ளத 40 அனுபந்தத்துல பகவான் சொல்ற அகில வேதாந்த சித்தாந்த சாரத்தை அகம் உண்மையாக அறைவன் அகம் செத்து அகம் அதுவாகில் அறிவுருவாம் அவ் அகம் அதே மிச்சம் அறி. அகில வேதாந்த சித்தாந்த சாரத்தை நான் உங்களுக்கெல்லாம் அகம் நான் உண்மையாகவே அறைவேன் சொல்றேன், கேட்டுக்கோங்க. அகம் செத்து இந்த பின்னமாம் அறிவு பெயர்ந்து அகம் அதுவாகில், அப்போ அந்த அந்த பின்னப்பட்ட அறிவு பெயர்ந்தா எஞ்சி நிற்பது அதுவும் அறிவு தான். பின்னப்படாத அறிவுன்னு நம்ம சொல்றோம். பின்னப்பட்டது அகந்தேனும் பின்னப்படாதது ஆத்மனும் சொல்றோம். இருக்கிற அறிவு ஒரே அறிவு தான். இதுதான் 5 வயசு வரைக்கும் கொஞ்சமா இது வெளில வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே விசேஷ ஞானமா மாறிடுறது, மனசா மாறிடுறது. எல்லாம் ஒண்ணுதான் ஆக்சுவலா. அப்படி அகம் அதுவாகில், அப்ப அந்த பின்னப்படுதல் என்பது நீங்கி முழுமையடைந்தால் அது அந்த ஆத்ம வஸ்துவாக. ஆனால் அறிவுருவாம் அகம், அறிவுருவாக எப்போதுமே அறிவுருவாகத்தான் இருக்கு அந்த அகம். அகம்னா நான், நான் என்பது ஆத்மா, அதுதான் நம்முடைய உண்மையான இயல்பு. அப்படி இருக்கின்ற அகம் அதே மிச்சம் மாதிரி கடைசியில எஞ்சி நிற்பது அந்த உண்மையான நம்முடைய சுபாவமான ஞானம்தான். அதனால்தான் பகவான் சொல்வார், ஆத்மாவை நான் சொல்றது தப்பே இல்லையேன்னு. ஏன் பிரிச்சு பிரிச்சு பார்க்கணும்? நான் நான்னாக்கா அகந்தை, தான்னா ஆத்மாலாம் அவர்கிட்ட சொன்னப்போ எல்லாம் மனோ கற்பனைகள் அப்படின்ட்டு இருக்கிறது நான் தானே. அப்போ பகவான் நான் சொல்றது அந்த ஆத்மாவை சொல்லிக்கிறார். இதுதான் விஷயம். இதைத்தான் நம்ம பார்த்தேன். தன்னை விடயமாக்குறத விடயமாக்க இருதான் உண்டோ ஒன்றாய் அனைவர் அது அனுபூதி உண்மையால். 33வது பாடல். தனை விடயமா தானறிய தானிரண்டு துண்ணநிலா ஏக்கத்தால் சுட்டறிவு கூட தன்னையே கோவணமாய் சாற்றினதால் போலும் அதற்கு என்னையோ வண்ண நிறம் எந்தறியா ஆளறிவோய். ரமண புராணம். அங்கே தன்னை விடயமா தானறிய தான் இரண்டு துண்ணல் இலா ஏக்கத்தால், அந்த ஏகவசுவாக துண்ணல் இலா ஏகவசுவாக இருப்பதினால் இந்த பேர் உண்மையத்தான் இந்த அந்த பதிகத்தை நிறைவு செய்யும் போது தன்னுடைய உண்மையான அந்த விஸ்வரூபத்தை முருகனார் வெளிப்படுத்துகின்றார். பின்னமாம் அறிவு பேர்ந்தால் பிறங்கு பேர் அறிவே நானாம் என்னவே தெளித்த ஈசற்கு என்ன கை மாறுதானே. அப்படிப்பட்ட அந்த அத்வைத சித்தாந்தத்தின் உச்சிக்கு சிகரத்துக்கு நம்மை கொண்டு போகிறார் முருகனார். இதுல இன்னொன்னு இருக்கு. பகவான் கிட்ட ஒருத்தர், நான் உங்களுக்கு என்னதான் கைமாறு செய்ய முடியும் அப்படின்னு கேட்டப்போ கைவல்ய நவதீதத்தில் இருக்க ஒரு பாட்டை அவர் காமிச்சார். அது என்ன இருக்கு, அந்த சீடர் குருவை பார்த்து, உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவி நாயேன் செய்யும் மாறு ஒன்றும் காணேன். இப்படி நான் உய்ந்து போகும்படிக்கு எனக்கு முக்தியை அளித்து உதவிய உங்களுக்கு நாயேன், நான் என்ன பண்ணுவோம் உங்களுக்கு அப்படின்னு வருந்துகின்றார். அப்போ அந்த குரு சொல்றார், நவநீத கல்வியத்துல சொல்றார், துஷ்டமாம் தடைகள் மூன்றும் தொடராமல் சொரூபஞான நிஷ்டனாய் இருக்கு நீயதே நீ அதே நீ செய்யும் உதவியாமே. துஷ்டமாம் துட்டமாம் தமிழ்ல துட்டமாம் தடைகள் அறியாமை சந்தேகம் விபரீதம் என்ற இந்த 3 தடைகளையும் நீக்கி அதை உங்களை வந்து மறுபடியும் பிடிச்சிக்காம தொடராமல் சொரூப ஞான நிஷ்டனாய் இருக்கினீதே நீ அந்த ஆத்ம வஸ்துவிலே மூழ்கி ஆத்ம நிஷ்டனாக அந்த ஆனந்தத்தை நீ அனுபவித்துக் கொண்டிருப்பதே நீ செய்யும் உதவியாமே. அதான்பா நீ எனக்கு பண்ணக்கூடிய ஒரே கைமாறு. அந்த குருவினுடைய பெருமையை என்னன்னு சொல்றது. இவ்வாறு தன்னுடைய பக்தன், தன்னை வந்தடைந்த பக்தன் பரம சுகத்திலேயே ஆத்ம சுகத்திலேயே நிலைத்திருப்பதுதான் அதிலேயே திருப்தி அடைந்து விடுகின்ற குரு அவருக்கு என்னதான் கைமாறு செய்ய முடியும். எங்க HV சார் தான், நான் ஒரு வாட்டி ஏதோ காசு கொடுத்தப்போ வாங்க மாட்டேன்ட்டார்.
இன்னைக்கும் எனக்கு அது ரொம்ப அவர் அப்போ சகஜமா சொன்னார். அது ஒரு ஒரு ஏர் ஆஃப் சுப்பீரியாரிட்டியே இல்லை அதுல. எல்லாம் வேண்டாம், அது அப்படியே பிரஷ் சைடு. இப்படியெல்லாம் நீங்க தமிழ் கத்துக்கிறீங்க பாருங்க. எங்க தமிழ் தாத்தா தாத்தான்னு வர தமிழ் தாத்தா தாத்தா அதான் சொல்லுவார், யாராவது தமிழ் கத்துக்கிறேன்னு ஆசையா வந்தா கத்துவோம். அதான் அதான் நீங்க எனக்கு பண்ற தட்சணைன்னு வர ஒரு தட்சணை. அதான் இப்ப நான் குருவுக்கு தான் நான் தட்சணை கொடுத்துட்டு இருக்கேன். அப்படியெல்லாம் ஒரு பரம பவித்திரமானவர்களை அவர்களோட பழகிற ஒரு பெரும் பாக்கியம். அப்படி பழகினதால தான் இந்த பாடலுடைய பொருள்களை நம்மால புரிஞ்சுக்க முடியாது, உங்களுக்கு எல்லாம் சொல்லவும் முடியாது. இந்த இன்பத்துக்கு ஒரு எல்லையே இல்லை. என்ன கை மாறுதானே, என்ன கை மாறுதானே என்று HV சாருக்கு நான் மறுபடியும் மறுபடியும் அரற்றுகின்றேன். அரற்றுதல், இது அரற்றுதல் தான், அங்கலாய்த்தல் மட்டும் இல்லை. அல்லும் பகலும் அனவரதமும் இப்படிப்பட்ட ஒரு உதவி, இதுக்கு என்ன திருப்பி செய்ய முடியும்? செய்யவே முடியாது. அதனால முருகனாருடைய அந்த மனப்பான்மை எனக்கு புரியுறது. கைவல்ய நவநீதத்துல அந்த சீடம் எவ்வளவு நெகிழ்ந்து போய் அதை கேட்டிருப்பார். உங்களுக்கு நான் என்ன கைமாறு பண்றது, ஒண்ணுமே ஒன்றும் காணேனே என்று நம்மை நிரந்தரமா நன்றி கடனிலே அவர்கள் வைத்திருக்கிறார்கள். நாம் செய்த பாக்கியம்னு சொல்லி அடுத்த சத்சங்கத்துல நம்ம வேற ஒரு பதியத்தை பார்க்கலாம்னு சொல்லி இந்த சிற்றுரைன்னு சொல்ல முடியாது, பேருரைன்னு சொல்ல முடியாது. பேருரையில 2.5 மணி நேரம் பேசுற அனுபவமும் உண்டு. எல்லாம் இன்ட்ரெஸ்டா கேட்டுட்டு இருந்த காலமும் உண்டு. இப்பெல்லாம் இல்லை. இப்பெல்லாம் 1 மணி நேரம்ன்றதே பெரிய விஷயமா இருக்கு. நீங்க எல்லாம் 1.5 மணி நேரம் கேட்குறீங்க. நான் தன்யனானேன்னு சொல்லி எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை நமஸ்காரத்தையும் சொல்லி, இப்படி இந்த சன்னதி முறை என்கின்ற இந்த மாபெரும் ஆனந்த வெள்ளத்திலே நான் மூழ்கி கிடக்கும்படியாக எனக்கு வகை செய்த உங்களுக்கெல்லாம் நான் என்ன கைமாறுதானே, என்ன கைமாறுதானே என்று சொல்லி இதை நிறைவு செய்கிறேன். எல்லாருக்கும் நன்றி, நமஸ்காரம். நமோ ரமணாய, நமோ ரமணாய, நமோ ரமணாய, நமோ நமோ. सर्वे जना सुखिनो भवन्तु, लोकाः समस्ताः सुखिनो भवन्तु, सर्वसन्मङ्गलानि भवन्तु। ओम शांति शांति शांति। हरि ओम तत्सत्, हरि ओम तत्सत्, हरि ओम तत्सत्।